காலேஜ் முடிச்ச அப்புறம் ஃப்ரீலான்சிங், எடிட்டிங், ஷூட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ண உடனே வந்து ஒரு பிசி ஒன்று பில்ட் பண்ணேங்க. பிசி பில்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கிளைண்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சு. அப்புறமேட்டு ஜாலியாக எடிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சில நாள் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இந்த முக்கியமான ஃபங்க்ஷனு, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைம்லாம் நம்மளால் ஊருக்கே போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு நிறையா டைம். அது எதனாலனா, இப்போ தீபாவளி, பொங்கல் இந்தமாரி டைமில் தான் வந்து கிளைண்ட்ஸுக்கு நிறைய ஆர்டர் வரும். அந்த டைமில் தான் நமக்கு எடிட்டும் நம்ம கொஞ்சம் என்கேஜிங்காக இருப்போம். சில தியாகங்கள்லாம் ஃப்ரீலான்சிங்லாம் பண்ண வேண்டிய சூழல் நமக்கு வரும். எதனாலனா, ஆரம்ப காலத்தில் நமக்கு எப்போ ஆர்டர் வருது நமக்கே தெரியாது. வர ஆர்டரே நம்ம வேணான்னு சொல்லிட்டும் போக முடியாது. ஸோ அந்தமாரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படியே இருந்து அது ஒரு 2-3 வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் அப்போருந்தே வந்து என் பேக் ஆஃப் த மைண்டில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா இது, ஊருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட போக முடியல. இப்போ ஒரு லேப் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு ஜாலியாக போகலாம், அங்கேயே எடிட் பண்ணலாம், ஒரு ஒய்ஃபை இருந்தால் போதும். ஆனால் லேப்பும் வாங்கிட்டு எப்படி மேனேஜ் ஆகும்? ஆல்ரெடி இதுவே பிசிக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கணும். ஸோ வர காசு எல்லாத்தையும் நம்ம வந்து சிஸ்டம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் லட்சாதிபதியும் இல்லை, எதுவும் இல்லை இல்லையா? இப்போ தான் தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருந்தோம். ஆனாலும் அப்பப்போ தோணும், ஒரு லேப் இருந்துச்சுன்னா நம்ம பாட்டு அசால்ட்டாக போகலாம், அங்கேயே வந்து எடிட் பண்ணலாம், அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாலியாக சுற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு தோணும். பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்து வாங்க முடியல. அதுக்குன்னு பிசியில் வேலை செய்கிறது வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் தான். அதில் ப்ரோஸே இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனு, 2 மானிட்டர் வச்சுக்கலாம், ஜாலியாக சாஞ்சிக்கலாம், வேலை செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்தமாதிரி நிறைய ப்ரோஸும் அதில் இருக்குது. பவர்ஃபுல்லான மிஷினும், ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம சுத்தம் பண்ணுறோம் பேரில் கீழே தட்டி விட்டு உடைக்காத வரைக்கும். ஸோ இந்தமாதிரி நிறைய இது இருந்தாலும் இந்த ட்ராவல், இந்த வெளியில் போகிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் அது வந்து சரிப்பட்டு வராது. ஸோ இந்த லேப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அப்போலேருந்தே வந்து பேக் ஆஃப் த மைண்ட் வந்து ஒரு பிளானாகவே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக 3 வருஷம் கழித்து அந்த பிளானை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இனிமேல் எந்த ஃபங்க்ஷனையும் ஊரில் மிஸ் பண்ணக்கூடாதுடா, நம்ம பாட்டு ஜாலியாக போகணும், என்ஜாய் பண்ணணும், அப்படியே ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யணும். அந்த வேலை செய்கிறதும் வந்து ஸ்பீடாக இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ நம்ம பிசியில் பண்ணுற அதே ஸ்பீடுக்கு அந்த லேப்பும் வந்து நமக்கு வந்து ஈடு கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு தலைவலி இல்லாமல் இருக்கும். சும்மா அது போயிட்டு 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய ரெண்டரை வந்து அது ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னு போட்டுச்சுன்னா எதுக்கிட இது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் வந்துடும். அதனால் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மேக்புக் ப்ரோ ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆர்டர் போட போகிறேன். ஸோ என்ன மாடல் போட போகிறேன் அப்படின்னா, மேக்புக் ப்ரோ M4 ப்ரோ சிப்பு, 24 GB ரேமு, 1 TB ஸ்டோரேஜ். ஏன்னா வந்து சில சாஃப்ட்வேரு, சில ஃபைல்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும். SSD வாங்கினாலும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு ஒரு பயம் இல்லாமல் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போய் எடிட் பண்ணுறோம், திடீர்னு கிளைண்ட் ஒரு 400 GB ஃபைல் அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு சேஃபாக இருக்கணும்ல. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எப்படி நான் ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்போது ஒரு பிசியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது எப்படி இவ்வளோ நாள் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் செலவு வச்சுருக்கோம். இந்த கிராஃபிக்ஸ் கார்டு மாற்றினது இதெல்லாம் கொஞ்சம் செலவு வச்சுருக்கோம். அதை தாண்டி பெருசாக ஒன்றும் எனக்கு செலவு வைக்கல. அந்த மாதிரி இதுவும் வந்து அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணி வாங்குகிறேன். ஸோ கொஞ்ச நாள் அது வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது ஒரு அன்பாக்சிங், அது கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அது சர்ப்ரைஸ், அதுவும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு. இந்த தீபாவளி போகிறதுக்கு முன்னாடி லேப் நம்ம கையில் கிடச்சிரும். ஊருக்கு லேப் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோயா இனிமேல் எந்த ஒரு ஃபங்க்ஷனையும் நான் மிஸ் பண்ண தேவை இருக்காது. ஸோயா இன்னும் அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வந்து நான் அன்பாக்சிங் வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.